ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமான ராகி களி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. இது வந்து ரொம்பவே சிம்பிளாக நான் செஞ்சுருக்கேங்க. இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ராகி களி எப்படி செய்யுதுன்னு தெரியாதவங்க இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யலாங்க. இதுக்கு நான் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். ரேஷன் அரிசி தாங்க எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து 5 லிட்டர் குக்கரில் இந்த அரிசியை போட்டுருங்க. அப்புறம் 10 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. 1 கப்பு ரைஸ்க்கு 10 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து அதை வந்து கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த அரிசி வந்து 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமா 1 டம்ளர் ராகி மாவு அதில் கலந்துடுங்க. அரிசி வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது. 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் கலக்கணும். இப்போ பாருங்கள், ராகி மாவு இதில் நான் கொட்டிட்டேன். கொட்டினதுக்கு அப்புறமா அது மேலே அந்த பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே அந்த அரிசி தண்ணியை கொஞ்சம் எடுத்து கரண்டியில் எடுத்து ஊற்றி விடுங்க. இதை வந்து நீங்கள் 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் அதை அப்படியே விட்டுறணுங்க. நீங்கள் எதுவுமே கிண்டி விடக்கூடாது. 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த மாவும் நல்லா வெந்து வரும். ராகி மாவு நல்லா வேகணுங்க. அதுக்கப்புறம் 15 நிமிஷம் கழித்து நீங்கள் சிம்மிலே வந்து ஒரு மத்து எடுத்து இதை நல்லா கலந்து விடுங்க. அந்த ராகி மாவும் அரிசியும் நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து ராகி களி வந்துட்டு நம்ம சுட சுட தான் நம்ம வந்து பால்ஸ் மாதிரி பண்ண முடியும். அதனால் ஒரு கரண்டியில் இந்த மாவு எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு உங்களுக்கு எப்படி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கடையில் கூட இந்த ஷேப் பண்ணுறதுக்காக ஒரு கட்டை மாதிரி விற்பாங்க. அதை வாங்கி கூட நீங்கள் அதில் ஷேப் பண்ணலாங்க. நாங்கள் வந்து பாத்திரத்துலேயே நாங்கள் சின்ன சின்னதாக ஷேப்ஸ் பண்ணிக்கிட்டோங்க. இது வந்து பியோர் ராகி சாப்பிடாதவங்க இந்த மாதிரி அரிசியும் ராகியும் கலந்து நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும் போது எங்கள் ஊருக்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி ராகி களி நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். இதை நான் இப்போ வந்து என்னுடைய குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேங்க. நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ராகியில் வந்துட்டு கால்சியம் இருக்குது, எலும்புக்கு நல்லது, அப்புறம் ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட்டு, அப்புறம் டயபெட்டிஸ்க்கு ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.